எஸ்.ஏ. சூர்யா, அவ்வளவு அவசரமா ராமர் கோயில் ஏன் திறக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்புது. இப்போ அடிப்படை புரிதல் என்னன்னா, இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமா ஆட்சி செய்து இந்த லாங் பெண்டிங் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் விவகாரமாகட்டும், ராமர் கோயில் ஆகட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகட்டும், இதில் வந்து இவர்களால் எந்த தீர்வுமே எடுத்துக்கொண்டு வர முடியும். அதை வந்து அப்படியே ஒரு பேர்னிங்காகவே வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூட்டி விட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவர்களுடையதாக இருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மக்கள் இப்போ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. 60-70 வருஷமா, ஏன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இவர்கள் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது இந்த தீர்ப்பை பற்றி இந்த கோயிலை கட்டியிருக்க முடியாது, அவர்களை யாரும் தடுக்கவில்லை, நாங்கள் போய் நீங்கள் தடுங்க அப்படின்னு சொல்லலையே. உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது ராமர் வந்து கற்பரை கதாபாத்திரம்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிங்க. எங்களுக்கு இன்னும் நான் சொல்றேன், இந்த அயோத்தியா சுப்ரீம் கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பித்த முதல் நாள் ஆகஸ்ட் 11, 2017 அன்று கபில் சிபல் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவருடைய வாதத்தில் என்ன சொல்றாருன்னா, 1,50,000 டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ஹை கோர்ட்டில், செஷன்ஸ் கோர்ட்லலாம் அந்த சன்ஸ்கிரிட்டில், ஹிந்தியில், இல்லை மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இது ஃபைனல் ஹியரிங் வரணும்னா அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட பிறகே ஆர்கியூமெண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ வந்து தீபக் மிஸ்ரா அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர் சொல்கிறார், 3 மாதத்துக்குள்ளே இதை ஃபுல்லாக உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு மத்திய அரசிடமும் அந்த மாநில உபி அரசாங்கத்திடமும் கேட்குறாங்க. இது புரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்போது 2 இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கிறது. எந்த வழக்கிலுமே இல்லாத அளவிற்கு அந்த 3 மாத டெட்லைனில் 1,50,000 டாக்குமெண்ட்ஸ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இல்லை, இது முடிச்சது. இது எதுக்கு சொல்றேன்னா, இதுவே காங்கிரஸ் அரசாங்கம் இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தா அந்த 1,50,000 டாக்குமெண்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கே 10 வருஷம் ஆகியிருப்பாங்க. ஆனா நாங்க வந்து உச்சநீதிமன்றம் இல்ல அவர்கள் நினைத்திருந்தால் முடித்துக்கலாம். அவ்வளவுதான். ராமரை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைக்கும் போது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கேள்விதான் உங்கள்கிட்ட நான் விளக்கம் பெற தான் விரும்புறேன். இப்ப கும்பாபிஷேகத்தை இவ்வளவு சீக்கிரம் அவசரமா கோயில் கட்டி முடிக்கப்படாமல் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன கேட்கிறேன். ஐயா சொன்னதுதான் வந்து காங்கிரஸோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்திருக்காங்க. அது நாங்க வந்து புறக்கணிப்பதற்காக காரணம் என்னவென்றால், முடிக்காத கோயிலை திறக்கிறார்கள். இரண்டாவது, அரசியல் நலனுக்காக, எலக்டோரல் கெயின்ஸ்க்காக இந்த கோயில் திறப்பு விழாவை இவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள், அதனால நாங்கள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது டிவியில தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சோமநாதர் ஆலயம் 1950 மே 8 அடிக்கல் நாட்டப்பட்டது. அடுத்த வருடம், கரெக்டாக 1 வருடம் கழித்து மே 11, 1951 இதே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் போது கோயில் அது 1956 முழுவதுமாக கோயில் கட்டி முடிக்கப்பட்ட உடனே தோற்றம் இது. அப்போ 1951 கட்டாத கோயிலை ஏன் வந்து பிராண பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்ல முடியாது. இப்போ ஐயா சொல்றாரு, சங்கராச்சாரியர் சொன்னாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கிறது. பட் எல்லாருமே ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோவில் என்பது வீடு போல் கிடையாது. இப்போ நம்ம வந்து வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறோம்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்ச உடனே நம்ம வந்து எல்லாம் நம்மளுக்கு ரெடியா இருந்த உடனே தான் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்றது வீட்டினுடைய கான்செப்ட். கோவில்னா என்னன்னா, கோவிலுக்கு மையம் வந்து கர்ப்பகிரகம், அந்த மூர்த்தி, அதாவது பிரைம் டயட்டி, பிரைம் உற்சவ மூர்த்தியார், இவர்கள் 2 பேரும் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டால் அந்த கோவில் நிறைவுற்றதாக அர்த்தம். நீங்க வந்து பின்னாடி பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம், பிரச்சனை வரும், இவ்வளோ இது இருக்கு. அது ஒரு ஷார்ட்டா அது முடிக்கிறது. என்ன ஒரு டவுட்லேயே கேட்கிறேன். இப்ப பீட்டர் அல்போன்ஸ் சொல்றாரு, இல்ல இடதுசாரிகள் சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டை கடந்துருவோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது சங்கராச்சாரியார்களுக்கோ இல்ல இந்து ஆன்மீக துறவிகளுக்கோ தெரியும்ல, அவங்களுமே இதை கண்டிக்கிறாங்க. பூரி சங்கராச்சாரியார் சொல்ற விஷயத்தை நம்ம கேட்போம். மோதி சிலையை தொட்டு அதை திறந்து வைப்பார், நான் கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டுமா? எனது பதவியின் கண்ணியம் குறித்து நான் கவலைப்படுகிறேன், எனக்கு அயோத்தி மீது வெறுப்பில்லை, ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அங்கு செய்ய மாட்டேன். இவ்வளவு ஒரு சிக்கல்கள்லாம் ஏன் அதுல வருது? அப்போ வந்து இதே சங்கராச்சாரியார் இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. கலப்பு திருமணம் செய்பவர்களா நாய்க்கும் மனிதனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு.
இன்னொரு சங்கராச்சாரியார் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் யாரும் இந்தியாவில் இருக்கவே கூடாது, இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதையும் நம்ம ஆதரிக்க முடியுமா? அந்த மாதிரி அவர்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு, அதை சொல்றாங்க. கான்டெக்ஸ்ட் சொல்லல, பல கருத்துக்கள். இப்ப 4 சங்கராச்சாரியார்னு இவர்கள் மையமா சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் இல்ல, பூரி சங்கராச்சாரியர் இவங்க எடுத்து காட்டக்கூடியவர்கள். 4 மெயினா சங்கராச்சாரியார்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் வரவேற்கிறாங்க, ஆனா அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. 2 பேர் மாற்று கருத்து இருக்கு, அதனால நாங்க கேக்குறாங்கல்ல, ஏன் கட்டி முடிக்கப்படாம இவ்வளவு அவசரமா ஏன் அந்த கோயிலை திறக்கணும்? அதுக்குதான் பதில் சொல்றமே. எல்லா ஆகம விதிப்படியும் இந்த ஆன்மீக குருமார்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கோயில்ன்றது எப்ப நிறைவு விடுகிறது என்றால் கர்ப்ப கிரகமும் சாமி சிலையும் முழுவதாக வைத்து விட்டால் அது கோவிலுக்கான வடிவம் பெற்று விடுகிறது. அந்த ஆகம விதி சங்கராச்சாரியார்களுக்கோ இந்து மத துறவிகளுக்கோ தெரியலையான்னு நான் கேட்கிறேன். தெரியுது, அவர்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. அதாவது இந்து மதம்ன்றது ஒருத்தர் சொல்றது கிடையாதுங்க, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்றதுதான். இவர்கள் சொல்லக்கூடியது மாற்று கருத்து இன்னொருத்தங்க சொல்றாங்க, பலர் சொல்றாங்க, எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது ஒருத்தர் மைய கருத்து வச்சுட்டு அவங்க சொன்னதுனால இது தப்பா அப்படின்றது இந்து மதத்தை நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது, ஒரு விஷயம். இரண்டாவது, இதே காங்கிரஸ் கட்சி இன்னொரு நிலைப்பாடு, நான் இது இப்ப மதத்தையும் அரசியலும் கலக்கக்கூடாது அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நம்ம அன்னை தெரசா அவர்கள் புனிதரானார்ன்றப்போ அதுக்கு வேட்டிக்கன்ல ஒரு மிகப்பெரிய செரிமனி நம்ம வச்சோம் 2016ஆம் ஆண்டு. அப்போ இந்திய அரசாங்கத்தின் சார்பா அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அந்த கண்டின்ஜென்ட்டை லீட் பண்ணாங்க. அதற்கு சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் போக முடியல அப்படின்றதுனால, உடல்நிலை சரியில்லைன்றதுனால காங்கிரஸ்ல இருந்து 2 பேரை நியமனம் செய்து அவர்கள் அந்த விழாவை அட்டெண்ட் செய்து வந்தார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு என்னதான் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்துக்களுக்கு 500 ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு கோவில் திறக்கப்படுகின்றது. அதற்கு நீங்க போகலனாலும் உங்க கட்சியினுடைய அபிஷியல் ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சு இந்துக்களினுடைய செலிப்ரேஷன்ஸ்ல கலந்து கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப அரசியல் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோவிலுக்கு வராமல் நீங்கள் செய்வதும் அரசியல் தான். அரசியல் தான். இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு இந்த ஆன்மீக நிகழ்வு மூலமா ஒரு அரசியல் நிர்பந்தம் கொடுக்குறீங்களா? நீங்க வந்தாதான் விழா நிறைவு வரும், நீங்க வரல பாத்தீங்களா இந்துக்களுக்கு விரோதின்னு சொல்லுவதற்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்குறீங்க. இப்போ அட்டல் சேது திட்டம்னு மகாராஷ்டிரால முடிச்சோம். 2016 ஆரம்பிச்சு 7 வருட காலத்துல 20,000 கோடியில கட்டப்பட்டது. இது வரைக்கும் இந்தியாவில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இவ்வளோ ஷார்ட் டைம்ல டெட் லைன்ல பண்ணது கிடையாது. அப்போ அதற்கு என்ன குறை சொல்றாங்கன்னா, டோல்கேட் அதிகமா வச்சுட்டீங்க, என்விரான்மெண்ட் பிரச்சனை வருது. அப்போ இவர்கள் இதுவரை 9 ஆண்டுகள்ல எந்த விஷயத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க? ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடித்து எதிர்க்க வேண்டும் என்பது இவர்களுடைய நிலைப்பாடு. இப்போ இவர்களுக்கு பயம் இருக்கின்றது. ஏன்னா இப்போ இன்னைக்கு மற்ற சேனல்களிலும் இந்த விவாதங்கள் நடக்கும்போது திமுக செய்தி தொடர்பாக யாருமே வரவில்லை. அப்போ இதற்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய திமுகவா இருந்தா இந்நேரம் இந்த ஸ்டுடியோல உட்கார்ந்து மிக கடுமையாக இதை எதிர்த்து இருப்பார்கள். என்னுடைய கருத்து சொல்றேன், மற்ற டிவி சொல்றப்ப சொல்லக்கூடாதுல்ல. இன்னைக்கு திமுக இன்னைக்கு நாங்க திமுகவை அழைக்கல. ஒரு விஷயம் இருக்கு. இப்ப மணிப்பூர் விவகாரத்தை பத்தி பேசும்போது பாஜக வருவதில்லை. இன்னும் ஒரு சில முக்கியமான பத்தி விவாதத்துக்கு வரலங்க. ஆனா நாங்க எடுத்த முயற்சிகளை இதே எஸ்.ஜி. சூர்யா உட்பட நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரத்துக்கு நானே அழைச்சிருக்கேன், நீங்க வரல. எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல சார். நிலைப்பாடு என்பது வேற, அதை பத்தி கருத்தே சொல்லாம இருப்பது வேற. இல்ல, நேத்து டி.ஆர். பாலு சொல்லியிருக்காரு, இது ஆன்மீக நிகழ்வு அல்ல, அரசியல் நிகழ்வு. எங்களுக்கு அவ்வளவுதான் சொல்றாங்க. பழைய திமுக மணிசாருக்கு 20 வருஷம் முன்னாடினா என்னென்ன பேசி இருப்பாங்க. அப்ப திமுக செய்யணும்னு சொல்றீங்களா? செஞ்சா அப்புறம் சொல்லுவீங்க, செய்யலன்னு வேற. என்னோட பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒப்புக்கொள்வார்கள், அவர்களுடைய ஸ்டான்ஸ் சாஃப்டன் பண்ணிருக்காங்க. இதுவே 10 வருடத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இதே நிலைப்பாடு எடுத்திருக்காது, இன்னும் ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்து வாக்கு வங்கி என்று ஒன்று உருவாகி விட்டது, இல்லை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதுதான், அதை இழக்க கூடாது அப்படின்ற பயத்துல இவர்கள் அரசியலுக்கு இவங்க அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்துல எல்லாருமே இருக்காங்க. கடைசியா ஒரு கருத்து சொல்றேன். ஃபைசாபாத்னுடைய காங்கிரஸ்னுடைய முன்னாள் எம்பியா இருந்து மாநில தலைவரா இருந்தவர் கூட இப்ப என்ன சொல்றாரு, நான் ஒரு ராம பக்தர், என்னுடைய கட்சி இந்த முடிவை ஏன் எடுத்ததுன்னு எனக்கு தெரியல, முடிக்கிறேன். ஆனா எங்களை போக கூடாதுன்னு அவங்க சொல்லல, அவங்கவங்க தனியா முடிவெடுத்து அதனால நாங்க போறோம் அப்படின்றாங்க. என்னுடைய வருத்தம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி இப்படி இந்த தீர்த்த சமிதியிலிருந்து போய் அழைப்பு கொடுத்தவுடன் அதை நிராகரித்தது
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய செயல். ஏனென்றால் இது இந்துக்களினுடைய கொண்டாட்டம், அதில் அவர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும். அதை ஒரே நிமிஷம், அதை வரவில்லை என்று ஜெய்ராம் ரமேஷ் என்று ஒரு ராமர் பெயரை கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்து அறிக்கை கொடுத்தது நாங்க ஒரு அரசியலா பார்க்கிறோம். அவ்வளவுதான். ஜெய்ராம் ரமேஷ்ங்கிற பேரை வச்சு ராமர் பெயரை வைத்து ஒருவர் மூலமா வரவில்லை என்றது அதையும் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சரி, திரு கனகர்.